ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து டிவைன் பாத் சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. உங்கள் எனர்ஜியை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதை வந்து நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன். இன்கேஸ் அதை பார்க்காதவங்க அவங்களுக்கு நான் இப்போ வந்து மறுபடியும் சொல்கிறேன் புரிதலுக்காக. இது வந்து எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். உங்களோட சில விஷயங்கள்லாம் வந்து பிளாக்கேஜஸ்லாம் வந்து உங்களுக்கான நல்ல விஷயங்களை தடுக்குது இல்லையா உங்கள் லைஃப்பில், அந்த பிளஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்க விடாமல். அது மாதிரி கூட சில பேருக்கு இந்த ரீடிங்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு வரும்போது ஸ்ட்ராங்காக உங்களோட இதுவை வந்து ஆறாவை வந்து பதிவு பண்ணுறீங்க. உங்களோட ஆறாவோட அந்த இது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அதனால தான் உங்களோட என்ட்ரியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். மேலோட்டமாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களோட பிளாக்கேஜஸ் சில பேருக்கு ஹெவியாக இருக்கும் போது அது வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த விஷயங்களில் உங்களால் கவனிக்க முடியாது. ஸோ தட் அதுக்காக தான் அதை சொல்கிறேன். ஓகேவா? சரி, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எந்த லெவலில் இருக்குது, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு ரீயூனியன் ஆகுமா, இல்லை நியூ பிகினிங்ஸ் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் எல்லாமே வருது. ஓகேவா? அதாவது உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ், நீங்கள் வேண்டிக்கிட்ட அந்த விஷயங்கள் இறைவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டில் எப்படி இருக்கீங்க அப்படின்றத பார்த்துடலாம். உங்கள் சிச்சுவேஷன் என்ன அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இதில் சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு பொருந்தி வரும், ஒரு சிலருக்கு எல்லாமே கூட பொருந்திடும். ஏன்னா அவங்க எல்லா சிச்சுவேஷன்லேயுமே இருப்பாங்க. அதனால் ஒரு சிலர் வந்து எனக்கு தான் மொத்தமே சொல்கிறாங்கன்னு அப்படியும் எடுத்துக்கூடாது. எனக்கு இதில் வந்து எல்லாமே வந்து எனக்கு ரெசனேட் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணியும் பார்க்கக்கூடாது. எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்கள் லேகர்னா அப்படி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒவ்வொரு சுச்சுவேஷன் வருது இல்லையா லேகிங் இருக்குது அப்படின்னு, அதில் இருந்தீங்கன்னா மட்டும் அதுக்கான கைடன்ஸ் என்ன வருதோ அது உங்களுக்கானது. புரியுதா? இப்போது சொல்ல போகிற இந்த உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் ரெடியாக இருக்குது. யூனிவர்ஸ் வந்து பிளஸ்ஸிங்ஸ்க்கு ரெடியாக வச்சுருக்காங்க. நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நிறையா ஒரு 2-3 வரன் வர்றது, 2-3 அந்த மாதிரி இருக்குது, தெரியுது. ஓகேவா? பட் இப்போ கரண்ட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கார்மிக் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப டாக்ஸிக் பர்சனாக இருப்பாங்க. உங்களை வந்து ஒரு சுதந்திரம் இல்லாமல், உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னா நீங்கள் ஒரு அடிமை மாதிரி இருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. இனி நான் வந்து அந்த டாக்ஸிக் பர்சன்கிட்டேருந்து நான் மூவ் ஆன் ஆகிறேன், எனக்கு தேவையில்லை, நான் வந்து ஐ எம் ரெடி டு ஃபேஸ் நியூ லைஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் துணிஞ்சு ஒரு இது பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயம் வந்து நீங்கள் ஏஞ்சல்ஸையும் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க, யூனிவர்ஸையும் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. நீங்கள் எந்த காட் ப்ரே பண்ணாலும் அந்த காட் உங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்பி மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த விஷயங்கள் நல்லபடியாக அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகேவா? பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த டெவில் எனர்ஜியோடு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா விடாது கருப்பு. இவங்க கொடுத்த டாக்ஸிக்ஸ் இது வந்து ஒன்று கார்மிக்காகவும் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி அந்த பிளாக் மேஜிக் செஞ்சுருக்கலாம். அந்த பிளாக் மேஜிக் செஞ்சது ஒரு பக்கம், அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஹர்ட் ஆனீங்கள்ல, எவ்வளோ தூரம் மைண்டில் வந்து அந்த ஃபீலிங்கை வச்சுருக்கீங்களோ அது மாதிரி நீங்கள் போகிற இந்த நியூ ஜேர்னிலையும் உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது ஒரு இன்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கை நான் சொல்கிறேன். இதுதான் நடக்குது இப்போ. அது வராமல் இருக்கணும்னா என்ன மேடம் பண்ணுறது? கொஸ்டின் வருதா? அது வராமல் இருக்கணும்னா உங்களோட ஆறாவை இப்போ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியூ பார்ட்னர் வராங்களா, உங்களுக்கும் ஆறா மேட்சிங் இருக்கா பாருங்கள். இல்லை பழைய லைஃப் ரீஜாயின் ஆகுதா பாருங்கள். அவங்க வந்து உங்களோட இந்த மாதிரி கார்மிக்கா, இந்த மாதிரி இல்லைனா வந்து அவங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்கா, அதுலேருந்து வெளியில் வாங்க. உங்களோட ஆறாவை பவர் பண்ணிக்கோங்க. பவர் பண்ணிக்கிட்டு 21 days கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க.
உங்களோட ஆர்ஆ ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, பாஸ்ட்டில் நீங்கள் எப்படி இருந்தீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ டக்குன்னு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. உங்களுக்கு ரேக்கி ஹீலிங் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இவ்வளோ ஃபெசிலிட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சிலர் வந்து பிரேக்கில் இருக்கீங்கள்ல, அந்த பிரேக்கு வந்து கொஞ்சம் இதுலேருந்து ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ரீஜாயின் ஆகிறதுக்கு அந்த சைக்கிள் முடியுது உங்களுக்கு. அந்த பிரேக் சைக்கிள் முடிஞ்சு உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளே இது வந்து எப்படின்னா கசின் சிஸ்டர், கசின் பிரதர், இல்லைனா அண்ணன் தம்பி அந்த மாதிரியும் இருக்குது. ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் சில கிளாஷஸ் போயிட்டுருக்கு உறவுகளுக்குள்ளே, இல்லைனா அம்மா பையன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் மெயில் எனர்ஜி ஒரு ஃபீமேல் எனர்ஜி. நீங்கள் வந்து அபவ் 40க்கு மேலே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பாஸ்ட் லைஃப் வந்து ஹார்ட் பிரேக், அதாவது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, பிரேக் ஆகிருக்கு, சிங்கிளாக இருக்கீங்க. இப்போது உங்களுக்கு வந்து எப்போது என்னோடய சுச்சுவேஷன் மாறும், எனக்கு இந்த இயர் எண்டுக்குள்ளே நடந்துருமா, இல்லை அடுத்த வருஷம் வந்து எனக்கு ஒரு நல்ல பிரைட்டான வருஷமாக இருக்குமான்னு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறது 1 இயர். அப்போ வந்து 2025 உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையறதுக்கும், வெல் செட்டில்டு ஆகிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க. ஃபஸ்ட்டு இப்போ கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எப்படி இப்போ நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்களா, அந்த பயத்தோடையே இருக்கீங்க. அடுத்தது மூவ் ஆன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி தேடிக்கிட்டே இருக்கீங்க. அது எப்போ வந்து நீங்கள் அதை வந்து நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ கரெக்டான முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் முடிவே எடுக்கலைன்னா எப்படி யூனிவர்ஸ் வந்து அதுக்கு அலைன் பண்ண முடியும்? இப்போது ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து கேட்குறதுலையே வந்து குழப்பம் இருந்துகிட்ருக்கு. அப்புறம் எப்படி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க? எப்படி அவங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க? கரெக்டாக நான் சொல்கிறது? எனக்கு இந்த விஷயம் வேணும்னு சொல்லி நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா சரி, அதை வந்து அவங்க அதுக்கான இனிஷியேட் பண்ணுவாங்க, அலைன் பண்ணுவாங்க. நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கே 1 இயர் ஆகுமா? இந்த இயர் எண்டுக்குள்ளேயாவது முடிவு எடுத்துருங்க. அப்போ தான் அடுத்த வருஷம் உங்களுக்கு அதுக்கான விஷஸ் கிடைக்கும். புரியுதா? உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நான் தான் இப்போ பைல் 1க்கே சொன்னேனே நான் எப்படி ஸ்ட்ரகிள் வருது, எப்படி நீங்கள் வந்து அதிலேருந்து வெளில வரணும். இந்த மாதிரி கார்மிக் பீப்புள்கிட்ட இருந்தும் சரி, உங்களோட கார்மிக் சுச்சுவேஷனில் இருந்தும் சரி, ஜாதகத்தில் இப்படி தான் இருக்குது தலைவிதி அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அப்புறம் ஜாதகம் எதுக்கு? 10 பொருத்தம் இருந்தும் வந்து பெரியவங்களாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறது கூட 3 மாதத்தில் அத்துக்கிட்டு போகுதில்ல. எத்தனை கேஸ் பார்த்துருக்கோம். 2 நாளில் கல்யாணம் பண்ணி 2வது நாளே விட்டு போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சில பேர்லாம் வந்து அவ்வளோ பாவம், அந்த பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டப்படுதுங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இதில் சேனல் பார்க்குறவங்க ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. உங்களுக்குலாம் இது ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், ஒரு ரெமெடி கொடுக்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஃபைலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வருது. ப்ரிடிக்ஷனும் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வருது. உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. சைன் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து நீங்கள் அந்த சைனை ஏற்றுக்கணும். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான அந்த நியாய தீர்ப்பு எதுவாக இருக்குமோ உங்களுக்கான அந்த விஷயத்த பண்ணி தரப்போகிறாங்க. ஆனால் நீங்கள் முடிவு எடுத்து கேட்குறதில் கிளியராக இருங்க. ஓகேவா? சில பேர் அந்த சைனை கவனிக்க மாட்டேன்றீங்க. உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் எனக்கு இப்படி நடந்து போச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டியை கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டின்னா சைன் கொடுக்கறது மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ டிவைன் பாத் சேனலே எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க? சில பதிவுகளை நான் டீப்பாக சொல்லுவேன், சில பதிவுகளை மேலோட்டமாக சொல்லிவிடுவேன். ஸோ எத்தனை வாட்டி இதை கேட்டு மிஸ் பண்ணியிருக்கீங்க? அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு சிலருக்கு உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் உங்கள் ஃபீமேல் எனர்ஜி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ்
உங்களோட அந்த பவர்ஃபுல் காடை நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க, முருகர் வழிபாடு பண்ணுவீங்க, மைக்கேல் ஏஞ்சல் சாய் டிவோட்டிஸாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இறைவன் நல்ல ஒரு எல்லா விதத்திலும் ஃபுல்ஃபில்லான வாழ்க்கையை கொடுக்குறாரு. ஆனால் அதை வாங்கிக்கிற இதில் நீங்கள் இல்லை. உங்கள் நினப்பெல்லாம் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி என்னை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற அதே இதில் இருக்கீங்களே தவிர உங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ருக்கீங்க. அதை எதையுமே கவனிக்கலை நீங்கள். அவங்க லைஃப் எப்படி போகும், அவங்க வந்து இப்படி பண்ணவங்க எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதை வந்து கார்மிக் பார்த்துக்கும். கர்மா அவங்க போட்ட விதை அவங்கள அந்த விதைக்கான இதுவை வந்து அறுவடையை அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். கடவுள் கொடுக்குற இந்த நல்ல விஷயங்களை கவனித்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சீக்கிரமே செலிப்ரேஷன்ஸ் இருக்குது கைஸ். ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது. இந்த இயர் எண்டுக்குள்ளே 2024 எண்டுக்குள்ளே உங்களுக்கு நடக்கலாம். இல்லை இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஃபேமிலி பாண்டிங் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு சிலருக்கு வராங்க. ரீகன்சிலேஷன் வர்றவங்களும் வந்து கூட அவரோட மிஸ்டேக்ஸ், உங்களோட மிஸ்டேக்ஸ் எதுவாக இருந்தாலும் 2 பேருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அகைன் அந்த பழைய விஷயங்களுக்குள்ளே திரும்ப லேக் ஆகாமல் உங்களுக்கான அந்த பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. ஓகேவா? ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் உங்கள் பர்சன் வராங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை தருவாங்க. ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வரவங்க, ஒரு சிலர் உங்களை சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வாயார. ஆனால் பின்னாடி இருந்து பெரிய ஆப்பு ஒன்று வச்சு செஞ்சிட்ருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியாமல் அவங்க கூடயே சுற்றின்னு இருக்கீங்க. நிறைய ஃபெயிலியர் கொடுத்துருக்காங்க அவங்க உங்களுக்கு. ஓகேங்களா? டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகுறீங்க. ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த கரண்ட் சுச்சுவேஷன்லேயும் சரி, ப்ரீவியஸ் அந்த பாஸ்ட்லேயும் சரி, உங்களுக்கு வந்து நிறைய அந்த ஃபெயிலியரை வந்து இன்னும் நீங்கள் வந்து எமோஷ்னல் லாக்லேருந்து வெளியே வரல. ஹீலிங் தேவைப்படுது உங்களுக்கு. ஓகேவா? உங்களோட அந்த என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் வந்து உங்களை அடுத்த லெவல் போக விடாமல் தடுக்குது. நான் அதை சொல்கிறேனே. அதனால் யாரை பார்த்தாலும் ஒரே டவுட்டாக இருக்குது. இவங்களும் இப்படி தான் இருப்பாங்களோ, அவங்களும் அப்படி தான் இருப்பாங்களோ. நல்ல விதமாக பேச வரவங்கள கூட நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. அதுதான் நடக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் இவ்வளோ வந்து இவ்வளோ காயப்பட்டுட்டீங்க. அதனால் ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன், அதாவது உங்களுக்கான நியூ எனர்ஜி வருது. அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த நியூ சைக்கிளை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதீங்க. உங்கள் கார்டியன் ஏஞ்சல் கைடன்ஸ் உங்களுக்கான பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. உங்களோட மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. ஆக்ஷன் எடுங்க. ஓகேவா? உங்களுக்கான ஒரு நல்ல பர்சன் வராங்க. மோஸ்ட் ஆஃப் இது என்னென்னா ரீகன்சிலேஷன் இருந்தாலும் சரி, நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் அப்படி இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு நீங்கள் பார்க்குறது ஃபீமேல்னால் உங்களோட மெயில் வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க. அவங்க வந்து தனுஷ், சிம்மம், மேஷம் அந்த ராசியில் தெரியுறாங்க. மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் எனக்கு இந்த ஃபயர் எலிமெண்ட்டில் தான் தெரியுறாங்க. அபோவ் 35க்கு மேலே இருப்பாங்க அவங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து லவர் ஆரக்கிள் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ், சாமுவேல் ஏஞ்சல், கிரிட்டிசைசிங் ஒன் அனதர் will only lead to further unhappiness. Love and accept each other as you are and your relationship will magically transform. ரீகன்சிலேஷன் சொன்னேன் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதையும் சொன்னேன். ரீகன்சிலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் 2 பேருமே பாஸ்ட்டை பற்றி பேசி திரும்ப பிரச்சனை பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிதலோடு அதை விட்டு கொடுத்து அடுத்த லெவல் உங்களோட பாண்டிங்கை கொண்டு போங்க. அதே தான் வந்து இதுலேயும் சொல்லியிருக்காங்க. க்ரிட்டிசைஸ் பண்ணிக்காதீங்க. உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதை குறை கூறுவது, ஏதாவது கமெண்ட் பண்ணுறது, அந்த நெகட்டிவான விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. அது என்ன செய்யும்னா அது திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு அன்ஹாப்பினஸ் தான் கொடுக்க போகுது. அதை எதுக்கு திரும்ப பேசணும்? திரும்ப அந்த மாதிரி ஒருத்தர் இது பண்ணிக்கிறது, குறை சொல்லிக்கிறது. ஓகேவா? உங்களோட ஹார்ட் சக்கரா வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஓகேவா?
இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இந்த ஹார்ட் சக்கரா தான் ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த பிளாக் ஆகிருக்கு உங்களுக்கு. அந்த பிளாக்கேஜ் ரிலீவ் பண்ணுங்கள். அது அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி பூத்து குலுங்கட்டும். அப்போ தான் அந்த அன்பு வெளிப்படும். ஹார்ட் சக்கரா இவ்வளோ பிளாக்காக இருந்தால் அவங்க அன்பை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நீங்கள் இவ்வளோ பிளாக்கில் இருக்கக்கூடாது. உங்கள் ஹார்ட் சக்கரா வந்து நல்லா பூத்து குலுங்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஹீலிங் பண்ணிக்கோங்க. பாஸ்ட்லேருந்து அந்த ரெக்கார்டு வந்து சும்மாலாம் ரெக்கார்டை எடுத்துருங்க, வெளில வந்துடுங்க, நீங்கள் இதுலேருந்து வந்துட்டிங்கன்னா அது கிடச்சிரும் அப்படின்லாம் இதுவாக சொல்லிட்டு போனாலாம் வந்துடாது. அதுக்கெல்லாம் சில மெத்தட் இருக்குது. உங்களுக்கு அந்த ஹீலிங் பவர்லாம் வேணும், உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து மேஜிக் நடக்கணும், மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரான எந்த டீட்டெயில் வேணும், ஆரா சக்கரா பிளாக்கேஜஸ் இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களோட பர்சன் வந்து உங்களுக்கு ஆரா மேட்சிங் இருக்கா, ஆரா ஸ்கேன் தேவைப்படுதா, ஏன்னா அவங்களோட சோல் எப்படி, சில பேருக்கு வந்து ஆசையாக இருக்கும் ட்வின் ஃபிலிம்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் உட்காருன்னா உட்காருவாங்க, எழுந்து நில்லுன்னா நிற்பாங்க, ஓடுன்னா ஓடுவாங்க, ஓடிவான்னா ஓடி வருவாங்க அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேவா? சோல்மேட்டாக இருந்தாலும் ட்வின் ஃப்ளேமாக இருந்தாலும் ஓகேங்களா, ஆரா மேட்சிங் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னா தான் அந்த அன்பு திரும்ப கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அதை புரிஞ்சிக்காமல் இதெல்லாம் இருந்தால் எனக்கு வந்து அவங்க இப்படி ஆகிடுவாங்களா அப்படின்னு. ட்வின் ஃப்ளேம்லேயே சில விஷயங்கள்லாம் அதை டீப்பாக பேசினேன்னா அது ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்கும். இந்த ரீடிங் டைம் வந்து போயிட்டே இருக்கும். அதனால் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பு வந்து எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு, நான் வந்து அவங்களுக்கு ஆரா மேட்சிங் மட்டும்தானா, இல்லைனா ட்வின் ஃப்ளேமா, இல்லை இவங்களோட லைஃப் பாண்டிங் எனக்கு எப்படி இருக்குது ஃப்யூச்சர் அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஏதாவது கிளாஸஸ் வேணும்னாலும் 21 days அந்த லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த புரிதல் ஈஸியாக இருக்கும். அந்த ஆரா சக்கரா வந்து நீங்கள் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணலாம். அது பவர் ஆயிடுச்சுன்னா அது என்னெல்லாம், அதை வச்சு என்னெல்லாம் செய்யலாம், அதை நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணணும். அது தெரியாமையே அது ஆனாச்சா இல்லைன்னு தெரியாமையே ஒரு சிலர் சுற்றின்னு இருக்கிறீங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. நிறைய காமெடியெலாம் நடந்துகிட்ருக்குது ஊரில். ஆனால் உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக ஒரு அற்புதமான விஷயத்த இது ஒரு சின்ன குழந்தைக்கு எவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி மழலை மொழியில் சொல்லி கொடுத்தா புரியுமோ அது மாதிரி நான் சொல்லின்னு இருக்கேன். எத்தனை பேர் நீங்கள் வந்து கற்பூரமாக இருக்கீங்களோ இருங்க, எத்தனை பேர் வாழை மட்டையாக இருக்கணும்னு தான் இருக்கிறீங்களோ அது உங்களோட சாய்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? சரி, அதை தான் நான் இவ்வளோ நேரம் வந்து இதில் சொன்னேன். டாரோட் கார்டில் பார்த்து சொன்ன விஷயங்களை அவங்க ஒவ்வொரு இதையும் பார்ட்டாக சொல்லி கிளியர் பண்ணாங்க. இதில் ஒரே கார்டில் அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். கிரிட்டிசைசிங் ஒன் அனதர் வில் ஒன்லி லீட் டு ஃபர்தர் அன்ஹாப்பினஸ். அதிலே முடிஞ்சிச்சு. ஒருத்தர் வந்து பாஸ்ட்டை பற்றி பேசிட்டே அந்த ரீஜாயின் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. அதாவது அன்பும் ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பக்குவம் தான் வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மாற்றக்கூடிய ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. லவ் அண்ட் அக்செப்ட் ஈச் அதர் ஹேஸ் யூ ஆர் அண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வில் மேஜிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம். தட்ஸ் இட். இப்போயாச்சும் புரிஞ்சிச்சா எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க ஒன்று? அது இப்படி பண்ணுங்கலாம் இதுவாகாது. ஹீலிங் வேணும்னா ஹீலிங் எடுத்துக்கணும். அது பண்ணிவிட்டு பண்ணுங்கள், மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களை சுற்றி உங்கள் ஹாப்பியான பீப்புள், உங்கள் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்படி மூவ் ஆன் ஆகுது பாருங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குரு சரணம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த 2024 உங்களுக்கு இது நடக்கணும். இல்லை இந்த 25 நியூ பிகினிங்ஸ், அந்த நியூ இயரில் உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, ரீகன்சிலேஷன் இருக்குது அப்படின்னாலும் நான் சொன்ன சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும். ஓகேவா? யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. காட் பிளஸ் யூ.